வணக்கங்க. நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போது நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஆயில் பாத் பண்ணுவாங்க இல்லைங்க, அதுக்கு ஒரு ஆயில் காய்ச்சி காட்ட போகிறேன். இது சின்ன குழந்தைங்களுக்கு, சில பேருக்கு சளி தொந்தரவு, வீசிங் இருக்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும், ரெண்டாவது இந்த வீக்லி ஒன்ஸ் குளிக்க வைக்க முடியல, ஒர்க்லோடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். பொடுகு தொல்லை, இன்னும் என்ன தலையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு இந்த வெறும் நல்லெண்ணெய் தேய்க்காமல் இப்போ நான் காட்டுற ஐட்டங்களை போட்டு காய்ச்சி நீங்கள் பாத்ரூமில் வச்சுட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அதுக்கு என்னென்ன வேணும்னா, நல்லெண்ணெய் 100 mlங்க. இது ஒரு 50 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. இது பொடுகு தொல்லைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நீங்கள் தோலோடவே எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இஞ்சி பூண்டு இடிக்கிறதுல ஒரு தட்டி போட்டுக்கலாம், காட்டுறேங்க நான் அது. அடுத்து வெந்தயம் கொஞ்சம் குளுமைக்கும் நம்ம முடிக்கு நல்லதுங்க இது. அடுத்து சீரகம், மிளகு 1/2 ஸ்பூனுங்க. இது ரெண்டும் ஒரு ஸ்பூனு. ஓமமும் சீரகமும் வெந்தயமும் இதெல்லாம் ஒரு ஸ்பூனு, இது 1/2 ஸ்பூனுங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு, அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இது எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாங்க. என்னோடய வீடியோவில் நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி தோலோடவே இஞ்சி பூண்டு தட்டுறதுல நீங்கள் அரைக்க வேண்டியது இல்லைங்க, இப்படி தட்டி போட்டாலே போதும். அது எண்ணெயில் நல்லா உங்களுக்கு பாயில் ஆகிடுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே தட்டி வச்சுருக்குதுங்க. பூண்டும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு ரெண்டுமே இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு தட்டி போட்டால் போதும். நீங்கள் கரண்ட் இருக்கணும், மிக்சியில் அரைக்கணுன்றதெல்லாம் இல்லைங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா, பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் இல்லாதப்போ அந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாங்க. இப்போ எப்படி காய்ச்சறதுன்றது காட்டுறேங்க. நல்லா அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஒரு 100 ml விட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் முடி வளர்கிறதுக்கும் தூண்டிவிடும், குளுமையும் கூடங்க. இது அப்படியே தேய்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு சேராது. அதனால தான் இந்த மெத்தடில் நான் காய்ச்சி காட்டுறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறதுன்றதை சொல்கிறேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. குறைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஓமம் இந்த மாதிரி ட்ரை ஐட்டங்கள்லாம் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே கொஞ்சம் பொரியணுங்க. அப்போ தான் அதோட சத்துக்கள் இதில் இறங்கும். பாருங்கள், மீதி இருக்கிறது எல்லாமே சேர்த்தே போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக போடணும்ட்டு இல்லை. மிளகு மட்டும் கொஞ்சம் வெடிக்குங்க, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, இல்லைன்னா பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்டதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இஞ்சி துண்டு, பூண்டு, வெங்காயம் எல்லாமே தட்டினதை போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் அது சின்ன பாத்திரன்றதுனால நல்லெண்ணெய் சிலது பொங்குங்க, நுரை கட்டி பொங்கி வரும். அதனால் நான் பாத்திரம் மாற்றிட்டேங்க. நீங்களும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு காய்ச்சிக்கோங்க. ஒரு இது இப்படி தான் நுரத்தன்மையோடு வருங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. இடித்து வச்ச வெங்காயத்தெல்லாம் போட்டு இந்த சாறு நல்லா இது பொரிஞ்சு வர அளவுக்கு காய்ச்சணுங்க. சும்மா போட்டவொடனே இறக்கிடக்கூடாது. இதோட எசன்ஸ் எல்லாம் தோலோடவே இறங்கணுங்க. இறங்கினா தான் உங்களுக்கு நல்ல இந்த பொரிச்சு எடுக்கிற மாதிரி வருங்க. வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டா போதுங்க. இது வாரம் குளிக்கும்போது காய்ச்சறதுக்கு ஒரு சிலருக்கு டைம் இருக்காது. ஒரு வாட்டி காய்ச்சி வச்சுட்டாலே உங்களுக்கு 200 ml பாட்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஊற்றி பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த அரிப்பு, பொடுகு தொல்லை, பேன் தொல்லை எது இருந்தாலும் போயிடும். சில பேர் கூட கொழுந்து வேணால் போட்டு இதோட காய்ச்சிக்கோங்க. பேன் தொல்லை இருக்கிறவங்க வேப்பங்கொழுந்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாதனால நான் அது போடலைங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சேக்கால் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வெங்காயம்லாம் எப்படி கலர் மாறி இருக்குது பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு இல்லைங்களா. இதோட சத்துக்கள் எல்லாம் இந்த எண்ணெயில், இந்த ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கியிருக்குங்க. நீங்கள் மற்ற பேக்கேஜோ எதுவுமே பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க. பாருங்கள், இது சிம்பிளாக உங்களுக்கு டைமும் கம்மியாக தான் ஆகும்.
இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது இப்போ சூடு ஆறட்டுங்க. பாருங்கள், மற்ற ட்ரை ஐட்டமும் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி ஒரு பாட்டில்லையும் ஸ்டோர் பண்ணி பாத்ரூமில் வச்சுக்கோங்க. இதை காட்டுறேன், இருங்க, வடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டீல் இதில் ஜல்லடை வச்சு நீங்கள் இதையெல்லாம் வடிகட்டிக்கங்க. இதோட ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க, பக்கோடா ஸ்மெல்லு வரும் வெங்காயம் போடுறதுனால. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எந்த சக்கையும் இல்லாமல் இந்த வெறும் ஆயிலாக இருக்குது இதில். ஆனால் நம்ம போட்டிருக்க ஐட்டம் எல்லாமே நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், இது சாப்பாடு வடித்த கஞ்சிங்க. இது ஒரு நாள் முன்னாடி எடுத்து வச்சாலும் பரவாயில்லைங்க. இது இந்த பழைய கஞ்சியாக இருந்தால் முடிக்கு ரொம்ப சத்துங்க. இது இந்த மாதிரி நாங்கள் கஞ்சி எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் பண்ணும்போது எப்போவுமே எடுத்து வச்சுக்குவோம். நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோங்க, அதனால் கஞ்சி எப்போவும் இருக்குங்க. அப்படி கஞ்சி இல்லாத டைமில் நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றி கூட சேக்காவை கலந்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயில் தேய்ச்சிக்கிட்டு இந்த சேக்காவை ஒரு 4 ஸ்பூன் போட்டால் போதுங்க. முடி நிறைய இருக்கிறவங்க, கம்மியாக இருக்கிறவங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நாங்கள் ரெடி பண்ண சேக்காதாங்க. இதில் எந்த ஒரு செயற்கை இதுவும் இல்லைங்க, இயற்கை இது தான். இது கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இது கட்டித்தன்மை இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ சேர்த்துக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு சேக்கா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், எந்த குறகுறப்பு தன்மை இல்லை. வேணுன்னா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. எப்போவுமே சேக்கா சுடுதண்ணியில் கலந்தாலும் சரி கஞ்சியில் கலந்தாலும் இப்படி நல்லா இப்படி அடிக்கணுங்க. இப்படி நல்லா அடித்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வந்து அதிகமாக ஆகுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல நைஸாக இருக்குது மாவு. உங்களுக்கு முடியில் வந்து அந்த திப்பிகள் எதுவுமே நிற்காது, உதற வேண்டியதும் இல்லைங்க. குளிச்சுட்டா போகுங்க, தண்ணி அதிகமாக செலவாகுது. சிலது வந்து நரநறுப்பு தன்மை இருக்கும்போது உங்களுக்கு முடியில் அங்கங்கே ஒட்டி தனியாக தெரியுங்க. அது ரொம்ப க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே இயற்கை தன்மை உள்ளது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு முடி ரொம்ப ஹார்டாக தேய்க்க வேண்டியதே வராதுங்க. இந்த மாதிரி நீங்களும் கஞ்சி தேய்க்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அன்னாடம் வடித்த கஞ்சி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வடிக்கும் போது எடுத்து வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சாலே போதுங்க, நல்லா இருக்கும். கஞ்சி சேர்க்கும்போது முடியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. சேக்கா வேணுன்றவங்களும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போடுங்க. இந்த எண்ணெய் தேய்ச்சி இந்த சேக்கா தேய்க்கும் போது உங்களுக்கு எந்த எண்ணெய் பிசுபிசு தன்மையும் போயிடுங்க, உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். ரெண்டுமே கெடுதல் இல்லைங்க உங்களுக்கு. இல்லை இந்த ஆயில் வேணும்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. நன்றிங்க.